டிஎன்டெட் எக்ஸாமுக்காக தமிழில் 6th to 12th நோட்ஸ் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு வரோம். இப்போது 7th டேர்ம் 2ல் பார்ட் 2 பார்த்துட்ருக்கோம். தமிழ் ஒளிர் இடங்கள். சரியா? ஃபஸ்ட்டு வந்து தஞ்சை சரஸ்வதி மஹால் இருக்கிறதுலையே தொன்மையான லைப்ரரி எதுனா தஞ்சை சரஸ்வதி மஹால் அப்படின்னு எழுதணும். எப்போ ஆரம்பிச்சதுன்னா கிபி 1122. சரியா? தமிழ் தெலுங்கு ஓலைச்சுவடிகள்லாம் இருக்கும், கையெழுத்துப்படி இருக்கும். தமிழ் தெலுங்கு ஓலைச்சுவடி கையெழுத்துப்படி இருக்க இடம் எதுன்னு கேட்டாலும் தஞ்சை சரஸ்வதி மஹால். சரியா? பெஸ்ட்டு ஓவியம், அதோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், சிற்பங்கள் எல்லாமே இங்கே வந்து இருக்கும். அடுத்து தமிழ் யூனிவர்சிட்டி தஞ்சை, அதாவது வந்து தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த லெட்டர்ஸ்லேயே பில்டிங் வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. இது வந்து தமிழக அரசால் கிபி 1981 வந்து உருவாக்கப்பட்டுச்சு. கிபி 1981. சரியா? தமிழ்நாட்டு லெட்டர்ஸில் அந்த கட்டட அமைப்பில் இருக்கும். தமிழ்நாடுன்னு 5 பிளாக் இருக்கும். 5 புலம். ஒன்று வந்து கலைப்புலம், சுவடி, வளர்தமிழ், மொழி, அறிவியல். அதுக்கப்புறம் வந்து 25 துறை. அதுக்கப்புறம் தமிழில் வந்து ஆய்வுகள், அப்புறம் வந்து சித்த மருத்துவத்துறை, அப்புறம் வந்து ஐஏஎஸ்க்கான தமிழ் பயிற்சி, அப்புறம் பெரிய லைப்ரரி, இது எல்லாமே இருக்குது. 5 புலம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் தமிழ் லாங்குவேஜ்க்கான ஆராய்ச்சி, அதுக்கப்புறம் சித்த மருத்துவத்துறை, அதுக்கப்புறம் ஐஏஎஸ், அதுக்கப்புறம் வந்து தமிழில் பயிற்சி பெறுறதுக்கு அப்புறம் பெரிய லைப்ரரி எல்லாமே இருக்குது. உவேசா நூலகம். உவேசா நூலகம் வந்து சென்னையில் இருக்குது. இது கூட கேட்பாங்க, உவேசா நூலகம் எங்கே இருக்குது? தமிழ் தாத்தா சாமிநாதன் அவங்க நூலகம் வந்து எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. 1942 தமிழ் தெலுங்கு வடமொழி நூல்கள் எல்லாமே இதில் வந்து இருக்குது. சரியா? சாமினாலே தலைநகரம். ஸோ சென்னை. 1942 தமிழ் தெலுங்கு வடமொழி தலைநகரம்ன்றனாலே வடமொழி எல்லாமே நூல்கள் வந்துடும். இங்கே வந்து 2128 ஓலைச்சுவடி, அப்புறம் 1941 தமிழ் நூல்கள் இருக்குது. 2000 சம்திங்கில் எல்லாமே இருக்குது. கீழ்த்திசை நூலகம், இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கீழ்த்திசை நூலகம் எந்த ஊரில் இருக்குன்னா சென்னை அப்படின்றது. ஸோ தஞ்சாவூர், சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. சென்னை. ஓகேவா? கீழ்த்திசை நூலகம் வந்து எப்போ உருவாச்சு அப்படின்னா 1869. 1869 தமிழ் தெலுங்கு மராத்தி, இது வந்து மராத்திலாம் சேர்ந்துருக்கு. கணிதம் வானியல், மருத்துவம், வரலாறு, இது சம்மந்தப்பட்ட நூல்கள்லாம் இருக்குது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து இது வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7th ஃப்ளோரில் இதை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. கீழ்த்திசை நூலகம் ஃபஸ்ட்டு இருந்தது சென்னையில். சரியா? அடுத்து கன்னிமாரா நூலகம், இது இருக்கிறதும் சென்னையில் தான். ஸோ அது வந்து 1896 உருவாயிருக்கு. தமிழ்நாடோட மைய நூலகம், ரொம்ப முக்கியம். மைய நூலகம் எதுனா கன்னிமாரா நூலகம். சரி, இந்தியாவின் களஞ்சிய நூலகங்களுள் ஒன்று. சரியா? களஞ்சிய நூலகங்களுள் ஒன்று. 6 லட்சத்துக்கு மேற்பட்ட நூல்கள் இருக்குது. இந்தியாவோட புக்கு மேக்சின் நாளிதழோட ஒரு படி இங்கே எல்லாமே ஒரு படி பாதுகாக்கப்படும். இதோட 3வது மாடியில் தான் வந்து மறைமொழி அடிகள் நூலகமும் வந்து இருக்குது. வள்ளுவர் கோட்டம் வந்து சென்னையில் இருக்குது. சரியா? வள்ளுவர் கோட்டம் எப்போ உருவாச்சுனாங்க? 1973 76 வரைக்கும். சரியா? திருவாரூர் தேர் 2 எலஃபண்ட் இருக்க மாதிரி 25க்கு 25 128 ஹைட்டு வச்சு அந்த தேரை கட்டியிருப்பாங்க. எண்கோண வடிவ கருவறையும் இருக்கும். அறம் வந்து பிளாக் கலர்லேயும், பொருள் வந்து வெள்ளை கலர்லேயும், இன்பம் வந்து செந்நிறத்துலேயும் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கும். திருக்குறளோட கருத்து ஓவியமும் வந்து அங்கே வந்து இருக்கும். திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் திறந்தது. நீர்மட்டத்திலிருந்து 30 அடி உயரத்தில் பாறைக்கு மேலே 1990 2000 10 வருஷம் கட்டியிருக்காங்க. கட்டி ஓப்பன் கரெக்டாக அந்த 2000 நியூ இயரில் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. பாறையிலேருந்து சிலையோட உயரம் அப்படின்னு பார்த்தா 133 அடி. பீடம் 38, சிலை வந்து 70 + 25, இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ண மாதிரி மொத்தம் 95 அடி. மண்டபத்தில் 133 குறளை வந்து தமிழ் இங்கிலீஷில் பொறிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு அதிகாரத்துக்கு ஒரு குறள்ன்ற விதத்தில். 3 to 8 டன் வெயிட்டில் இருக்க 3681 கருங்கல்லை வச்சு மொத்தம் 7000 டன் வெயிட்டில் கட்டியிருக்காங்க. உலக தமிழ் சங்கம்